உங்களுக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ்க்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக? உங்களோட பார்ட்னரோட கேரக்டர் எப்படி இருக்கும்? அவங்களோட ஒர்க் லைஃப் எப்படி இருக்க போகுது? அதாவது பொதுவாக 7ஆம் வீடு என்பது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேரேஜ் லைஃப், உங்களோட மேரேஜ் லைஃப், உங்களுக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம், அக்ரிமெண்ட்ஸ் என்னன்றது 7ஆம் வீட்டை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், லீகல் கான்ட்ராக்ட்ஸ், ஒப்பந்தங்கள்லாம் போடுறீங்க இல்லையா, ஸோ அந்த ஒப்பந்தங்கள் பிஸ்னஸ்க்காக நீங்கள் போடுற ஒப்பந்தமாக இருக்கட்டும், இல்லை மேரேஜுமே ஒரு பாண்டிங் தான், இட்ஸ் கமிட்மெண்ட் இல்லையா. ஸோ இதை எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதுதான் இந்த 7ஆம் வீடு. ஸோ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி 12 வீடுகளில் அமர்ந்தா, ஸோ 1ல் இருந்து 12 வீடுகளில் அமரும் போது என்ன பலன் செய்வார், என்னென்னலாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க மக்களே. ஸோ இந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 7ஆம் வீட்டோட அதிபதி இருக்காரு இல்லையா, ஸோ இந்த 7ஆம் வீடு காலச்சக்கரத்துக்கு 1ஆம் வீடு மேஷம் அப்படின்னா 7ஆம் வீட்டோட அதிபதி லக்னத்திலே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல அமரும் போது என்ன பலன் செய்வாரு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் முதல் வீடுனா என்ன, ஃபர்ஸ்ட் ஹவுஸ்னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது உங்களோட பர்சனாலிட்டி அண்ட் உங்களோட கேரக்டர். ஸோ அப்போ 7ஆம் அதிபதி முதல் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட பார்ட்னர் வந்து உங்களோட பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? உங்களோட கேரக்டரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களோட 7ஆம் இடம் அப்படின்றது உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படின்றதுனால உங்களோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. ஆல்வேஸ் உங்களை பத்தின திங்கிங்கும் அட்டாச்மெண்ட்டுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் பிசினஸுக்கு இது ஒரு நல்ல காம்பினேஷனுங்க. 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் இல்ல லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்க பப்ளிக் டீலிங்ஸ்ல இருப்பாங்க. மக்களோட தொடர்புல வந்து அவங்க அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ 7th லார்ட் இன் ஃபர்ஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லார்ட் இன் 7th ஹவுஸ் இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனுக்கு கண்ணை மூடிட்டு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அந்த 7ஆம் அதிபதியோட லார்டை பொறுத்து இருக்கு. அவர் குரு, சுக்ரன், செவ்வாய் அதை பொறுத்து இருக்கு. ஸோ சுக்ரனா இருந்தால் பெண்கள் சம்மந்தப்பட்டு பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மகர லக்னமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட 7ஆம் அதிபதி என்னது? கடகம் இல்லையா? இப்போ இந்த கடகத்தோட அதிபதி யாரு? சந்திரன். இப்போ வந்து சந்திரன் வந்து மகரத்துல இருக்காரு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட ஒய்ஃப் வந்து மதர் லைக், அதாவது மோர் தென் அ பார்ட்னர், ஒரு தாயோட அந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்க அவங்க கிட்ட வந்து பாப்பீங்க. ஸோ எந்த கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கோ அதோட அதிபதி யாரோ அவங்க லக்னத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இதை நீங்க அப்படி புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ மகரம்னு வரும்போது இது சனியோட வீடு, ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க. அந்த கிரகத்தின் காரகத்துவம் உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து அப்படியே நடக்கும். சரிங்களா? மதர் லைக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதிகமான மெச்சூர்டா அவங்க வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே சூரியன், இப்ப நீங்க கும்ப லக்னமா இருக்கீங்க, உங்களோட 7ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா சிம்மம், இதோட அதிபதி யாரு? சூரியன். அவர் லக்னத்துல இருக்காரு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ரெகாக்னிஷன், பேர் புகழ் அங்கீகாரம் வந்து மேரேஜுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ரெகாக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்ட் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸுமே உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களோட மேரேஜ் லைஃப்ல வந்து அதிகமான கிரியேட்டிவிட்டி, ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றது சிம்மம் அப்படின்றதுனால இப்போ அவர் கும்பத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். ஸோ அதிகமான கிரியேட்டிவிட்டி உங்க லைஃப்ல வந்து இருக்கும். குழந்தைங்க உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. ஸோ குழந்தைங்களால நிறைய மாற்றங்களை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இதே வந்து 7ஆம் அதிபதி, உங்களுடைய 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ 2ஆம் வீடு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி, உங்களோட வெல்த், உங்களோட ஸ்பீச், உங்களோட தனம், வாக்கு, குடும்பம் வந்து 2ஆம் வீடு.
ஸோ அப்போ உங்களோட பார்ட்னர், அதாவது நீங்கள் எப்பவுமே எப்படி யோசிப்பீங்கன்னா, நல்ல ஒரு ஃபேமிலியிலேருந்து எனக்கு ஒரு பார்ட்னர் வரணும், நல்ல ஒரு வெல் செட்டில்டு பர்சன் வந்து வரணும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதே பாவகிரகங்களான சனி, ராகு, கேது தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியோட 2ஆம் இடத்துல தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபேமிலி அமையறதுல ஒருவித டிஃபிகல்ட்டி, ஒருவித கஷ்டத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லக்னத்துல இருந்து 7ஆம் அதிபதி 8 வீடுகள் தள்ளி அமர்றாரு. ஏன்னா இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேஷத்தை முதல் வீடு எடுத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்னது துலாம். ஸோ இப்போ இந்த துலாமோட அதிபதி எத்தனை வீடு தள்ளி அமர்றாரு? 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8. ஸோ 8 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அது எந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் அது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் பாசிட்டிவ் நோட், இப்போ நீங்கள் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஜாயிண்ட் அசட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த அசட் சொத்துகள் இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் எயித் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹிடன் மணி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஜாயிண்ட் அசட், கணவனும் மனைவியும் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அப்படின்றதும் வரும். ஸோ இது வந்து ஒரு குட் பிளேஸ்மெண்ட், மேரேஜுக்கு மேலே நல்ல ஒரு கெயின்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கீங்க, உங்களோட 7ஆம் அதிபதி குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறார் இல்லையா? ஸோ அப்போ குருவோட காரகத்துவத்தை நீங்கள் கொண்டு வாங்க உள்ள. அப்போ அந்த இடத்துல இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீடு. அப்போ சந்திரனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களை வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துப்பாங்க. அண்ட் குரு சம்மந்தப்பட்டதுனால அந்த ஆன்மீக எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ், ஸோ ஒழுக்கத்தை அதிகமாக கடைப்பிடிப்பாங்க. குடும்பத்தில் நிறைய டிசிப்ளினை கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே நடக்கும். அண்ட் மிதுன லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு 7 மட்டும் கிடையாது, 10ஆம் அதிபதியும் கூட. ஸோ 7, 10 கூடியவர் 2ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. அப்போ கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம் ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு கரியர் சேஞ்ச் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து கரியர் வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தசாபுக்தி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா தான் அந்த கரியர் வந்து சேஞ்ச் ஆனால் கூட தசாபுக்தி சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு கரியரில் வந்து இவங்க செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிகார்டிங் கரியர் அண்ட் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி குரு இங்கே உச்சமடைகிறதுனால. அடுத்து உங்களோட 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? ஸோ 3ஆம் வீடு அப்படின்னா என்னன்னா கம்யூனிகேஷன், உங்களோட ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங், அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட்ஸ், ஸோ சிறுதூர பயணங்கள், இதெல்லாமே வந்து 3ஆம் வீடு. அப்போ உங்களோட 7ஆம் அதிபதி எத்தனை வீடுகள் தள்ளி 3ஆம் வீட்டுக்கு போறாருன்னு பாருங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வீடுகள் தள்ளி போறாரு. அப்போ ஸோ 9 அப்படின்னாலே அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானம், உங்களோட லக் அண்ட் ஃபார்ச்சூன். ஸோ சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான்ப்பா, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ வந்தோடனே அவன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறிட்டான், அவனுக்கு அதிர்ஷ்டம் அடித்த மாதிரி இருந்தது, ஏதோ லாட்ரி அடித்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே இந்த மாதிரி காம்பினேஷன்னால தான். அந்த லக், அந்த 9, அந்த 7ஆம் அதிபதி 9 வீடுகள் தள்ளி 3ஆம் இடத்துல போய் அமரும் போது அந்த லக் அண்ட் ஃபார்ச்சூன் வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்ல வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த பர்டிகுலர் காம்பினேஷன் வந்து என்ன பண்ணுன்னா நிறைய டிராவலிங் பண்ண வைக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் இதோட மெயின் தீமே என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான். ஸோ அவங்க வந்து அதிகப்படியான கம்யூனிகேஷன்லேயே வந்து இருப்பாங்க, நிறைய வந்து பேசுவாங்க, நிறைய ஒருத்தர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு பார்ப்பாங்க. இதோட எனர்ஜி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிதுனமும் தனுசும் புதனும் குருவும் இருக்கக்கூடிய தீம் அப்படின்றதுனால அந்த ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர். ஸோ அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வழிகாட்டி மாதிரியும், ஒரு ஆசிரியர் மாதிரியோ, ஒரு டீச்சர் மாதிரியும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் வந்து அவங்க வருவாங்க. ஸோ 7ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வருவோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட 7ஆம் அதிபதி யாரு? குரு. ஸோ அந்த குரு பகவான் சிம்மத்தில் இருக்காரு, அது வந்து மிதுனத்துக்கு 3ஆம் வீடு. அப்படின்னா இந்த இடத்துல நீங்க எதுக்காக டிராவல் பண்ணுவீங்க? ஸோ நான் 3ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி அமர்ந்தா நிறைய டிராவலிங் இருக்கும்னு சொன்னேன். எதுக்காக டிராவல் பண்ணுவீங்கன்னா குரு சம்பந்தப்பட்ட நிறைய ஆன்மீக டிராவலிங் இருக்கும், ஆன்மீக சேவைகளை ஈடுபடுவீங்க, நிறைய டொனேஷன்ஸ் நீங்க கொடுப்பீங்க, கோயில் சேவைகளை ஈடுபடுவீங்க.
புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி, அதாவது உங்களோட 7ஆம் அதிபதி யாரோ அது ரிலேட்டடா அந்த கிரக காரகத்துவம் அடிப்படையில் உங்களோட லைஃப்ல வந்து சில பல மாற்றங்கள் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் உங்களோட 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்ந்தால் என்ன பலன்? ஸோ 4ஆம் வீடு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாய் ஸ்தானம், உங்களோட வீடு, உங்களோட வெல்பீயிங், புரியுதுங்களா? உங்களோட சந்தோஷம், உங்களோட இன்னர் ஹாப்பினஸ். அப்போ 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் அமர்றது எக்ஸலன்ட் பொசிஷன் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு சூப்பர் காம்பினேஷன். ஏன்னா ஒரு ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ வந்து ஒரு மதர் லைக், பிகாஸ் 4ஆம் வீடு தாய் ஸ்தானம் அப்படின்றதுனால ஒரு தாயாவே அவங்க வந்து மாறிடுவாங்க. அந்த அன்பு, பாசம், அரவணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ரொம்ப கேரிங்கான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வந்து அமைவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி வேல்யூஸ் அண்ட் ட்ரெடிஷனை மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க. 10 வருஷம் முன்னாடி எங்கள் அம்மா இதான் பண்ணாங்க, இப்போ நானும் அதுதான் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த ட்ரெடிஷனையே ஃபாலோ பண்ணுவாங்க இந்த 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால். கண்ணை மூடி நம்ம சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுற தீம் வந்து இந்த இடத்துல வரும். அண்ட் இப்போது மேஷ லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட 7ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவார் இல்லையா? அந்த சுக்கிரன் இப்போ 4ஆம் வீடு கடகத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனாக இருப்பாங்க. ஸோ மேரேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபே வந்து தாயாக மாறதுக்கு, இல்லை ஹஸ்பண்டே வந்து மோர் தென் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் லைக், ஒரு கேரிங், ஒரு நர்ச்சரிங், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அண்ட் அட்டாச்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த காம்பினேஷனில் வந்து 7ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. ஹீலிங் ப்ரொஃபஷனில் இருக்கலாம், குக்கிங் பண்ணுவாங்க, நல்லா சூப்பராகவே குக்கிங் பண்ணுவாங்க. அண்ட் சுக்கிரன் 7ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றதுனால அவர் 4ஆம் வீட்டுக்கு போகிறதுனால ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இவங்க வந்து பண்ணலாம். ஆக்டிங், மாடலிங், பிஸ்னஸ், இது மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் வரும். எப்போ? ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதன் மேலே வந்து அவங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால், இப்போ உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன்? ஸோ 5ஆம் வீடுனா என்னதுங்க? 5ஆம் வீடு அப்படின்றது உங்களோட லவ் அஃபேர்ஸ், ரொமான்ஸ், காதல், அப்புறம் உங்களோட குழந்தைகள், பூர்வ புண்ணியம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு. ஸோ இப்போ இந்த 7ஆம் அதிபதி எத்தனை வீடு தள்ளி இருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 வீடுகள் வந்து தள்ளி இருக்காரு. ஸோ இந்த காம்பினேஷன் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜுக்கு இது எக்ஸலண்ட்டான ஒரு காம்பினேஷனா 5 and 7 காம்பினேஷன். எப்பவுமே இந்த 5ஆம் வீடும் 7ஆம் வீடும் தொடர்பு கொள்ளும்போது தெர் இஸ் அ ஹை சான்ஸ் அவங்களுக்கு லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பாவகிரகங்கள் சம்மந்தப்படும் போது மட்டும் இஷ்யூஸ் வித் மேரேஜ், ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் நடக்கும். பட் சுவர்கள் இருக்கும்போது ஹை சான்ஸ் அவங்களுக்கு லவ் மேரேஜ் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க்கிங் சர்க்கிள், உங்கள் நெருங்கின சொந்தம், நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் அகைன் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதியால் 11ஆம் வீட்டை பார்வையிட முடியும். அப்போனா கல்யாணத்துக்கு அப்புறம், மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசைகள், உங்களோட அபிலாஷைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவும், ஈவன் திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ மேஷ லக்னத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு, இங்கே சிம்மத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்மம் என்பது என்னது? பூர்வ புண்ணிய ஸ்தானம், பாஸ்ட் லைஃப், இதெல்லாமே வரும். அப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவ் செக்டாரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் வர்றதுனால கிரியேட்டிவ் செக்டாரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 90% உங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்றதுனால ஸோ பெண் குழந்தைகளுக்கு அதிக வாய்ப்பு வந்து இங்கே உண்டு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வீடு குழந்தை ஸ்தானம் அப்படின்னு நான் சொன்னதுனால உங்களோட பார்ட்னர் மோர் தென் ஒரு பார்ட்னருன்றதை விட குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது சில நேரங்களில், சைல்டு லைக் பிஹேவியர். ஏன்னா 5ஆம் வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், குழந்தைங்க, உங்கள் பூர்வ புண்ணியம், பாஸ்ட் லைஃப் அப்படின்னு நான் சொன்னதுனால சம்படி ஃப்ரம் யுவர் பாஸ்ட் லைஃப் ஆர் எல்ஸ் அவங்க வந்து மோர் கிரியேட்டிவ் செக்டாரில் இருக்கலாம், இல்லைனா குழந்தைகள் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். 5 and 7 காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நல்ல காம்பினேஷன். சுக்கிரனும் சூரியன் இந்த இடத்துல காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன். அடுத்து 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா, இப்போ உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய மேரேஜுக்கு சம்மந்தப்பட்டவர், பிஸ்னஸுக்கு சம்மந்தப்பட்டவர் 6ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன்? 6ஆம் இடம்னா என்னது? வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிரி, இதெல்லாம் வந்து 6ஆம் இடம். அப்போ ஜென்ரலாகவே நான் இந்த பிளேஸ்மெண்ட் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டே இல்லைங்க, நான் பொதுவாக சொல்கிறது. பிகாஸ் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். நோய், வம்பு, வழக்கு, கடன், அது பாவகிரகங்கள்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து, ராகு இங்கேருந்து, கேது இங்கேருந்து, இந்த பிளவு கிரகங்கள் இருந்து தசாபுக்தி நடக்கிற காலகட்டத்தில் பிரிவினைக்கே வாய்ப்பு உண்டு. கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, செப்பரேஷன் எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, பிரிதல், செப்பரேஷன்னா 12ஆம் இடம் தனிமைப்படுத்தப்படுறது. புரியுதுங்களா? ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும். ஆன் அ பாசிட்டிவ் நோட், ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ ஒரு சில காலகட்டத்துக்கு மேலே ஒர்க்குக்காக ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறது, அது மாதிரி பிரிவு வந்து ஒரு நிம்மதியான ஒரு பிரிவாக இருக்கும். ஸோ ஒரு ஒர்க்குக்காக போகிறது, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பிரிஞ்சால் ஓகே. பட் ஆன் எ நெகட்டிவ் நோட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ குட் காம்பினேஷன். இது ஒரு நல்ல காம்பினேஷன் கிடையாது. பட் ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியும், உங்களுடைய பார்ட்னர் வந்து ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரலாங்க, மருத்துவத்துறை, டாக்டர்ஸ், ஹீலிங் ப்ரொஃபஷன், சர்வீஸ் செக்டார். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சேவை, சர்வீஸ். ஸோ இதெல்லாமே வரும். அப்போ உங்களோட பார்ட்னர் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தா அவங்களோட கோர்ட்டு கேஸு பிரச்சனை ஏதாவது இருந்தா ஆஃப்டர் மேரேஜ் அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. அது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டிக்னிட்டி ஆஃப் த பிளானட். எந்த பிளானட் அப்படின்றத பொறுத்து அது இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம். இப்போ இது வந்து லக்னமா எடுங்க, துலாம லக்னமா எடுங்க. துலாத்துக்கு 7ஆம் இடம் என்னது? மேஷம் இல்லையா? இவர் தான் 7ஆம் அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் மீனத்துல 6ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 6ஆம் இடம்ன்றது உங்களோட டெய்லி ரொட்டீன். அப்போ நீங்க ஜிம்முக்கு போறது, எக்ஸசைசஸ் ரெகுலரா பண்றது, ஃபிட்னஸா வச்சுக்கிறது, இப்படிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட 6ஆம் இடம்ன்ற நெகட்டிவ் இம்பாக்ட்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், உடல்ல உஷ்ணம், பிரச்சனைகள், இந்த மாதிரி தேவையில்லாத கடன், இது மாதிரிலாம் நீங்கள் சிக்கிப்பீங்க. ஸோ நீங்கள் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து மகர லக்னமாக இருக்கீங்க, உங்களோட 7ஆம் அதிபதி கடகம் சந்திரன், அவர் 6ஆம் இடத்துல இருக்காரு மிதுனத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஹீலிங் ப்ரொஃபஷனில் இருக்கலாங்க, ஹீலிங் மருத்துவத்துறையில், பெண்கள் சம்மந்தப்பட்ட வேலையில், இல்லை குக்கிங் ஸ்கில்ஸ் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ சைக்காலஜி, சைக்காட்ரிஸ்ட், இந்த மாதிரி சந்திரன் ரிலேட்டடாக, ஏன்னா சந்திரன்றது நீர், சந்திரன்றது எமோஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இருந்தீங்கன்னா இது வந்து வெல் அண்ட் குட் அந்த பொசிஷனாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி இந்த 12 வீடுகளில் எங்கே இருக்காருன்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் 7ஆம் அதிபதி நான் எந்த வீட்டில் இருந்தா, எந்த வீட்டை பற்றி நான் பேசணும், அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ 6 வீடுகள் பற்றி தான் சொல்லியிருக்கேன். மீதமுள்ள வீடுகள் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஸோ பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.